அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் வலியுறுத்திட்டே வர்றாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு பாடம் ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த அனைத்து தேர்தலுமே தோல்வி. ஒற்றுமை இல்லாமல் இருப்பதால் நமக்கு தோல்வி தான் மிச்சம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளராக மட்டும் இருந்தால் போதும், கட்சி எப்படி போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். அதனால தான் ஒருங்கிணைக்க மறுக்கிறார். மெகா கூட்டணி அமைப்போம், அதிமுகவின் தலைமையில் வலுவான ஒரு கூட்டணி அமையும், திமுகவை வீழ்த்துவோம், நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு வந்தாலுமே இங்கே கூட்டணிக்கு யாரும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி வர தயாராக இல்லை. அது நிதர்சனமான உண்மை. ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதிமுகவுடைய பிளவு தான் ஒரே காரணம் தாங்க. அதிமுக தொடர் தோல்விகளுக்கு காரணம் அதிமுகவுடைய பிளவு. எடப்பாடி பழனிசாமி தலைமை நம்பி யாரும் கூட்டணிக்கு வராமல் இருக்கிறாங்கன்னா அதுக்கும் காரணம் அதிமுகவுடைய பிளவு, எடப்பாடி பழனிசாமியுடைய பிடிவாதம்.